Hi friends, this is Madan. First of all, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வீடியோக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் தேங்க்ஸ். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? அக்டோபர் 9, 2012 ஒரு போராட்ட குரல் 3 குண்டுகளால் துளைக்கப்பட்டு மரணத்தின் விளிம்பிக்கே சென்று மரணத்தையே வென்ற மலாலா யூசப்சாய். அவங்கள பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். பட் அவங்க வாழ்க்கை பயணத்தையும் அவங்க போராட்டத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, மலாலா யூசப்சாய் எங்கே எப்போ பிறந்தாங்க? ஜூலை 12, 1997 மிங்கோராங்கிற சிட்டியில் பாகிஸ்தானில் பிறந்தாங்க. இவங்க ஃபாதர் ஜியாவுதீன் யூசப்சாய். இவங்களுக்கு ஏன் மலாலா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்கன்னா, மலாலாய் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒரு உமன் வாரியர் அண்ட் போயட். ஸோ அவங்க பேரை எடுத்து தான் இவங்களுக்கு மலாலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபாதர் வச்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து என்னன்னா மலாலாக்கு ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சமூகம் நினைச்சா எப்படி ஒரு பெண் கல்வி ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மலாலா ஸ்கூலிங்ஸ் பார்த்தீங்கன்னா எட்பெஸ்டன் ஹை ஸ்கூல் அங்கே தான் என்னன்னா இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா இவங்க அப்படி இருக்கும்போது இவங்க ஹோம் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அது என்னன்னா கொஞ்சம் நாளடைவில் தலிபன்ஸ் எல்லாம் ஆக்குபை பண்ணப்பட்டு அப்புறம் தலிபன்ஸ் என்னன்னா அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த மலாலா தன்னோட முதல் என்னன்னா எதிர்ப்பு குரல் என்னன்னா பெஷவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பதிவு செய்கிறாங்க. அப்போ எப்போ பதிவு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2008 என்னன்னா செப்டம்பர் மந்த் அப்போ தான் என்னன்னா பதிவு செய்கிறாங்க. எந்த டாபிக் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தைரியம் எனது அடிப்படை கல்வி உரிமையை பறிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் கீழே அவங்க அந்த ஸ்பீச்சை பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா மலாலா நான் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ ஸ்ட்ராங் பர்சன்ட்டாக இவ்வளோ போல்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆளை இன்ஸ்பயராக எடுக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா முன்னாள் பாகிஸ்தானி நாட்டை சேர்ந்த முன்னாள் முதல் பெண் பிரதமர் பெனசீர் பூட்டோ. ஸோ அவங்கள என்னன்னா ஒரு இன்ஸ்பயராக எடுத்து இவங்க இவ்வளோ போல்டாக இருக்கிறதுக்கு அவங்களும் ஒரு இன்ஸ்பயர். அதுக்கப்புறம் என்னன்னா மலாலா ஃபர்ஸ்ட் தன்னோட எதிர்ப்பு குரலை பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அமைதியாக இருந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அடுத்த வருஷம் என்னன்னா 2009 என்னன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிபிசி உருதுல என்னன்னா தன்னோட ஒரு பதிவு அவங்க பதிவு செய்கிறாங்க. ஆனால் என்னன்னா தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சி தன்னோட பேரை என்னன்னா இல்லாமல் மலாலா அப்படின்னு சொல்லிட்டு பேர் இல்லாமல் குல்மகாய் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அந்த பேரில் தான் தன்னோட பதிவு செய்கிறாங்க. பட் ஆனால் அதே வருஷம் டிசம்பர் மாதம் என்னன்னா தலிபன்ஸ்க்கு அது தெரிஞ்சிடுச்சு. குல்மகாய் தான் என்னன்னா இது என்னது மலாலா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் மலாலா என்னன்னா அதுக்கு எதுவும் இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. இருந்தாலும் திரும்பி என்னன்னா தன்னோட எதிர்ப்பை அவங்க அந்த பிபிசி உருது அங்கேயும் என்னன்னா பதிவு செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டே தான் என்னன்னு பார்த்தா அக்டோபர் 9, 2012. ஸோ மலாலா என்னன்னா ஸ்கூல்ல என்னன்னா வீட்டுக்கு பஸ்ல டிராவல் பண்ணி போறாங்க. அப்போ தலிபன்ஸ் கேங்கை சேர்ந்த ஒரு ஆள் மாஸ்க் போட்டு அந்த பஸ்ல ஏறி மலாலா யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஷவுட் பண்றாரு. ஸோ அப்படி ஷவுட் பண்ணும்போது அத்தனை பெண்கள் என்னன்னா ஷாக்காக என்னன்னா மலாலா திரும்பி பார்க்குறாங்க. அடுத்த நொடி மலாலாவின் முகத்தை 3 குண்டுகள் துளைக்கின்றது. அதோட சேர்த்து மலாலாவோட சேர்த்து என்னன்னா இன்னும் 2 கேர்ள்ஸ்க்கு என்னன்னா அடிப்படுத்து. ஃபர்ஸ்ட் மலாலா ஸ்பீச் பேசின பெஷவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் என்னன்னா மலாலாவை சேர்க்குறாங்க. மலாலாவை சேர்த்ததுக்கப்புறம் மலாலா என்னன்னா கோமா ஸ்டேஜுக்கு போகிறாங்க. தன்னோட வாழ்க்கையின் இறுதி நிலையில் இருந்தார் மலாலான்று. அதுக்கப்புறம் சரி இங்கே இருந்தால் என்னன்னா கண்டிப்பாக ரிகவர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மலாலா என்னன்னா இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற பிரிங்கிங்ஹாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு என்னன்னா மலாலாவை ஆச்சிட்டு போகிறாங்க. ஆச்சிட்டு போனதுக்காக மலாலா கொஞ்சம் கொஞ்சமாக என்னன்னா மீண்டு வராங்க. மீண்டு வந்ததுக்கப்புறம் என்னன்னா அதே பிரிங்கிங்ஹாம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல என்னன்னா மார்ச் மாதம் 2013 என்னன்னா தன்னோட ஸ்கூல் லைஃப் என்னன்னா திரும்பி என்னன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னன்னா இந்த கன் ஷூட்டுக்கு அப்புறம் மலாலா அமைதியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த கன் ஷூட்டுக்கு அப்புறம் 9 மந்த்ஸ் கழிச்சு அவங்க பர்த்டே அன்னைக்கு யூஎன்ல அவங்க ஒரு ஸ்பீச் பேசுகிறாங்க. அப்போ என்னன்னா அந்த பெண் கல்விக்கு என்னன்னா ஒரு முன்னுரிமை கொடுத்தே பேசுகிறாங்க. அப்போ என்னன்னா அந்த தலிபன்ஸ்க்கு எதிராக ஒரு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்கிட்ட என்னன்னா எதுவுமே என்னன்னா மாறல, என்னோட எய்ம் கோல் எல்லாமே இன்னும் இதாக தான் இருக்குது. என்கிட்ட என்னன்னா ஒரு விலகுன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பயமும் என்னோட வீக்னஸ் தான் என்னன்னா என்கிட்ட விலகி இருக்கு. வேற எதுவுமே என்கிட்ட மாறல, இன்னும் ஒரு புத்துணர்ச்சி தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அந்த தலிபன்ஸ்க்கு எதிராக சொல்கிற மாதிரி மலாலா அந்த ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னன்னா அந்த யூஎனோட ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்த பான் கி மூன் அவர் என்ன பண்ணுவாருன்னா மலாலா டே மலாலாவோட பர்த்டே என்னன்னா மலாலா டே அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவார். அனௌன்ஸ் பண்ண அப்புறம் சரி இவ்வளோ கஷ்டங்கள் பட்ட மலாலா என்னன்னா இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ குண்டடிகள் பட்ட மலாலாவுக்கு என்னன்னா ஆதரவுகளும் அவார்ட்ஸ் என்னன்னா நிறையா வந்துச்சு. அதில் முக்கியமான அவார்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு பீஸ் ப்ரைஸ், நேஷனல் யூத் பீஸ் ப்ரைஸ். இது ரெண்டுமே 2011 வாங்கியிருப்பாங்க. நோபல் பீஸ் ப்ரைஸ் என்னன்னா அவங்க 17 ஏஜாக இருக்கும் போது அக்டோபர் 14 அந்த டேட்டில் என்னன்னா அவங்க அந்த நேஷனல் பீஸ் ப்ரைஸ் அந்த அவார்ட்ஸே வாங்குவாங்க. ஸோ இவ்வளோ என்னன்னா அவார்ட்ஸ், இவ்வளோ ஆதரவுகள், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு எதிர்ப்பு குரலை கொடுக்குற மலாலா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு என்னன்னா 22 ஏஜ் ஆகுது. இப்போ அந்த மலாலா என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் என்னன்னா படிச்சுட்டு இருக்காங்க. என்ன படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபிலாசபி, பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்ஸ் அந்த இதெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க.
வீடியோலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால என்ன முடியும் அப்படின்னு இல்லாமல் நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு ஃபஸ்ட் நம்பணும். ஒரு சின்னதான ஒரு என்னன்னா எதிர்ப்பை வலிமையாக காட்டினா ஒரு மிகப்பெரிய என்னன்னா மாற்றத்துக்கு இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு மலாலா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மலாலா மாரி உங்களை இறங்கி போராட சொல்ல, ஆனால் நம்ம எண்ணமும் செயலும் சரியா இருந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். மலாலா ஒரு சகாப்தா.